அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பவர் விநாயகர் பெருமான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூணு தான். 4 கேட்டுட்டு 3 கேட்கலாம். கல்வியும் செல்வமும் சேர்ந்த ஞானப்பிரான் விநாயகர் பெருமான். கல்வி செல்வம் பயில்கின்ற குழந்தைகள் நிச்சயமா விநாயகர் பெருமான வணக்கம். விநாயகப் பெருமான் வேதனையை தீர்ப்பவர், சோதனையை எடுத்து வீசுபவர். அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பவர் விநாயகர் பெருமான். அவர் இல்லாத இடமே இருக்காது. அரச மரத்து கிழவா, குளக்கரை மேலையா, கோபுரத்து மேலையா, இல்லாத இடம் இருக்காது. ஒவ்வொரு வீட்லையும் விநாயகரை வணங்குறது வழக்கம். இப்போ கணபதி ஹோமம் பண்ணுறோம், அது எல்லா ஹோமத்தை விட சிறந்தது இல்லையா? கணபதி ஹோமம் எதுக்கு பண்ணுறோம்? ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு திருமண நாள், ஒரு சஷ்டியர்த்த பூர்த்தி, இதுக்கெல்லாம் கணபதி ஹோமம் பண்ணணும். கணபதி தான் முதல்ல பிடிக்கணும். கணநாயகன் கணபதி, கணத்துக்கெல்லாம் அதிபதி. அது சிவகணமாக இருக்கட்டும், பூதகணமாக இருக்கட்டும், எல்லா கணங்களுக்கும் அதிபதி அந்த விநாயகர் பெருமான். சோடச கணபதின்னு சொல்லுவாங்க. சோடசம்னா 16 கணபதிக்கு பேர் இருக்கு. அதில் ஒன்று லக்ஷ்மி கணபதின்னு பேர். இங்கே படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வீட்டில், அலுவலகத்தில், வியாபாரத்தில். விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி. ஆக கல்வியும் செல்வமும் சேர்ந்த ஞானப்பிரான் விநாயகர் பெருமான். ஒரு விநாயகர் கல்வியை தராரு, செல்வத்தை தரார், போதிக்கிறார் எல்லாருக்கும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் விநாயகர் பெருமான். கையடக்கமாக இருக்கிறதால இந்த விநாயகர் பிரானை பலருக்கு பரிசாக தரலாம். ஒரு திருமண வைபவம், ஒரு பிறந்த நாள், அதுவும் குழந்தைகளுடைய பிறந்த நாள், நல்லா கவனம் வச்சுக்கணும். இதை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும் குழந்தை. இது ரொம்ப அற்புதமாக தயாரிக்கப்பட்டது. இதை வாங்கி பரிசளிக்கலாம், எல்லாருக்கும் பரிசாக தரலாம். விநாயகன் வினையை வேறறுப்பான். விநாயகனால் தான் தலைக்காவிலிருந்து காவிரியே இங்கே வந்தது. அது பெரிய கதை, அகத்தியர் கதை. தாய் தந்தையர் திருமணம் திருக்கைலாயத்தில் நடந்தது, சிவனுக்கும் பார்வதிக்கும். ஒரு நல்ல விசேஷமான வைபவம்னா மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்க. விநாயகர் பெருமான் தாய் தந்தையருக்கு பிள்ளையாரே வந்து உக்காந்தார். அது ஒரு பெரிய செய்தி இல்லையா? அதனால விநாயகனை முந்தி விநாயகன். பள்ளி திருமணம் நடக்கணும், அதுக்கு முந்தி வந்தவர் யானையா விநாயகர் பெருமான். தம்பிக்கு அண்ணன் செய்த இது பெரிய உதவி இல்லையா? அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான் செல்வத்து கல்வி, செல்வ கணபதினு ஒரு பேர் இருக்கு. கம் கம் கணபதி. இவரை பார்த்து மௌனமாக இருந்தாலே போதும். அந்த மௌனத்தை அவர் புரிஞ்சுக்குவார். பெரிய செவி இல்லையா? மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் 5 சொல்லுவாங்க, அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். யானையின் மத்தகம். அந்த யானையின் மத்தகம் மாதிரி இங்கே மகாலட்சுமி. ஸோ கலைச்செல்வம், பொருட்செல்வம் தரும். இந்த 16 சோடச கணபதி சொன்னேன். சின்ன சின்ன வார்த்தை தான், தினம் சொல்லலாம். அதுக்கு சமஸ்கிருதம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஓம் கணபதி நம, ஓம் லட்சுமி கணபதி நம, ஓம் மேர கணபதி நம, ஓம் விநாயகாய நம, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 16 ஒவ்வொரு நாளும் காலையில் விநாயகருக்கு அருக்கம்புல். அருக்கம்புல் வெப்பத்தை தணிக்கும். இந்த வெப்ப நோய் வராது. உஷ்ணத்தை தணிப்பவர் அவர். அதுக்கு பெரிய கதை இருக்குது விநாயகர் புராணத்தில். புராணங்களில் பெரிய கதை, அதை உஷ்ணத்தை எப்படி தணிச்சாருன்ட்டு. அப்படிப்பட்ட விநாயகர் காலையில் அருக்கம்புல் வச்சு, வெள்ளருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெள்ளருக்கு செடி ஒரு வீட்டில் இருந்தால் செல்வம். அந்த செல்வம் என்ன படைக்கணும்? அதுக்கு தான் ஔவையார் ஈஸியாக சொன்ன, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூணு தான். 4 கேட்டுட்டு 3 கேட்குறான். ஔவையார் ஆராதனை செய்ததால் தான் ஔவை பிராட்டியை சேர சோழ பாண்டியர்கள் எல்லோருமே வணங்கி வரவேற்றார்கள். அது ஞாபகம் வச்சுங்க. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான் நாடும், ஒவ்வொரு வீடும், வியாபார ஸ்தலமும், அலுவலகமும் சிறப்பாக செல்வத்தை கொழிக்கும்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த கணபதி தான் சாட்சி. இதுக்கு எத்தனையோ அத்தாட்சி இருக்குது. உடனே ஆர்டர் பண்ணலாம், அல்லது தொலைபேசியில் விவரத்தை கேட்கலாம், வந்து இதை வாங்கிட்டு போகலாம். இதை கோல்டு பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ வழங்கியிருக்கு. கோல்டு, தங்கம் மாதிரியே இருக்கு பாருங்க. இது ஒன்றும் அழுக்காகாது, கரியாகாது, ஒன்றும் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றலாம். கொஞ்சம் பால் ஊற்றலாம். பாலும் தெளித்தேனும், தேன் ஊற்றலாம்.
அப்புறம் பாகும் பருப்பும், இந்த 4 வச்சு கும்பிட்டா நாளெல்லாம் நன்மையே நல்கும். விநாயகப் பெருமானுடைய கரங்கள் 4, 5 கரத்தானை ஆணை முகத்தானை, இதுதான் செய்யும். அந்த 5வது கரம் தும்பிக்கை, கைனா கரம். இந்த 4ல் அவருடைய வலது பக்கம் ஒடிந்த கொம்பு. மகாபாரத்தை சொல்ல சொல்ல வேகமாக எழுதியவர். அதற்கு மேலே செண்டு. இங்கே கை சொன்னனே 5வது கை, 5 கரத்தனை தும்பிக்கை. அங்கே மோதகம், இங்கே செண்டு. உட்கார்ந்திருக்கிற இடம் மிக அற்புதமான இடம். வயிற்றிலே 14 உலகங்களையும் தாங்கியவருடைய பத கமலங்களை பற்றினால் அவர் நம்மை வாழ வைப்பார். இதுதான் என்னுடைய தத்துவம். தாமரை பீடம், மிக அற்புதமான ஒரு சிரசு. அந்த சிரசிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மணி, பெரிய செவிகள். இந்த யானையை பார்த்தா செவி ஆட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பின்புறம் பாருங்கள், மிக அழகாக அமர்ந்த நிலை, அப்படி வளைஞ்சி அப்படி நிமிர்ந்த நிலை ஞான நிலைன்னு சொல்லுவாங்க. ஞான நிலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஞான நிலை. அந்த கைகள் எவ்வளவு அழகாக கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ இதை தயார் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வீட்டில் வச்சுக்கணும் இல்லையா? ஆர்டர் பண்ணுங்க. இதை விட பெரிய விநாயகர் இருக்கார். உருவம் சிறியதுன்னு நினச்சிடாதீங்க, அவர் உள்ளம் பெரியது. அது சிறியவரானாலும் பெரியவரானாலும் எவரானாலும் வணங்கலாம். அதுலேயும் குழந்தைகள், கல்வி செல்வம் பயில்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக விநாயகப் பெருமானை வணங்கணும். அதுக்கு ஔவையாரே உதாரணம். சிறிய வயதிலேயே ஔவையார் விநாயகப் பெருமான் பக்தை. தன் வயது மூப்பாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர். எப்படிப்பட்ட கவிகளை பாடினார். ஔவையார் கைலாயம் போகணும், அதுக்காக விநாயகர் பூஜையை முடிக்காமல் போகக்கூடாது, மிக வேகமாக பூஜை பண்ணு. அப்போ விநாயகர் பெருமான் அசரீரியா மெல்ல பூஜை பண்ணு, உன்னை நான் அழைச்சிட்டு போகிறேன் என்று தன் தும்பிக்கையாலே கைலாயத்துக்கு எடுத்துப்பேன். எந்த தெய்வமானாலும் முழு முதற் கடவுள் முன்னவர், இவரை வணங்காமல் எதுவுமே இருக்காது. இப்போ காவியம் எழுதலாம், அதில் ஊ அப்படின்னு உகரம், அகர உகர மகரம், அதுதான் ஓம். ஓம் என்ற வடிவம் தான் இது, ஓங்கார வடிவம். யானையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு நாள் நேரம் பார்த்தாலும் சலிக்காது. அப்படி விநாயகப் பெருமான் அப்படி ரொம்ப அழகாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எல்லா தெய்வத்துக்கும் முந்தி தெய்வம் தொந்தி நாயகன். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களும் இந்த பாலகனிடம் அடங்கும். பார்வதி பாலா அப்படின்னு தான் சொல்லுவாங்க விநாயகப் பெருமான். சின்ன உருவம், அதற்கு மேலே ஒரு சின்னது பெருசு, அதற்கு மேல், அதற்கு மேல், அதற்கு மேல், இதற்கு மேல் உள்ள இருக்கு. இந்த விநாயகப் பெருமான் நல்ல விஷயமா இருக்கு. இது ரொம்ப சாட்சாத் விநாயகப் பெருமான் எழுந்துள்ள மாதிரியே இருக்கு. அவர் எந்த தாழ்வான இடத்துல உட்கார்ந்தாலும் வாழ்வு உயர்த்துறவர். தாழ்வு இல்லை, தாழ்வானவர்களை மேலே ஏற்றி வாழ்வை உயர்த்துவார். அப்படி இந்த உயரம் இருக்கு. இது ரொம்ப சின்னது, இது போதும். இது வீட்டை வச்சுக்கிறதுக்கு. இது நாம் அலுவலகத்தில், இது வியாபார ஸ்தலத்தில், இது ரெண்டும் வெளியே கொண்டு போகிறது. எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த விநாயகப் பெருமான் ஏற்கனவே அடியன் சொல்லியபடி பரிசாக வழங்குறோம். விநாயகப் பெருமானை பரிசாக கொடுத்தா பலன் ஜாஸ்தி. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து பாருங்க. விநாயகர், ஏன்னா ஒரு யானை முகத்தை பார்த்த உடனே அதற்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். யானையும் விநாயகப் பெருமானும் ஓங்கார ரூபன். ஓம் எனும் தத்துவத்திற்கு உயர்ந்த புருஷன், ஒரே புருஷன், ஒரே மகா புருஷன் விநாயகப் பெருமானே. முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.